தமிழ்நாட்டில் வானகரம், பரனூர் உட்பட 40 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை 2 கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 78 சுங்கச்சாவடிகளில் முதற்கட்டமாக வானகரம், சூரப்பட்டு, உத்தண்டி, வரதராஜபுரம், கொளப்பஞ்சேரி, பழவேடு உட்பட 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. வாகனங்களின் வகைக்கு ஏற்ப 5 முதல் 10 விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் வாகன கட்டணம் 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது. கார், ஜீப்புகளுக்கான கட்டணம் 5 ரூபாய் உயர்த்தப்பட்டு 75 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டுல இருந்து தாம்பரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 முறையாவது போயிட்டு வருவேன். இந்த சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு 12 மணிலேருந்து அமலாக்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய பகல் கொள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். அரசாங்கம் கட்டண உயர்வை குறைக்கிறதுக்கு பதிலாக ஏற்றிட்டு போறாங்க. அது காலாவதி சுங்கம் இழுத்து மூடுன்னு சொன்னா இவங்க நடத்திட்டு வர்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார். இது போன்ற கட்டண உயர்வை விதிப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தியா தான் பாக்குறோம். இதனால பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பால், சிலிண்டர் இது போன்ற விலைகள், அதோட விலை கண்டிப்பா உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாகன ஓட்டியா எங்களுக்கு வாகனம் வாங்கணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துது. 4-5 வருஷத்திலேயே நிறைய முறை ஏற்றிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் ஏற்றும் போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தினம் போகிறதுக்கே 100 ரூபாய்கிட்ட வந்துருக்கு. பெட்ரோல் செலவும் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அடிக்கடி ஏற்றுறதுனால ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் திண்டிவனம், செஞ்சி சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் முறையாக பராமரிக்கப்படாத நிலையில் சுங்க கட்டணம் மட்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ரெகுலரா நான் விழுப்புரம் டு கண்டாச்சிபுரம் ரெகுலர் லோடு ஓட்டுறேன். நாங்கள் டெய்லி எங்களுக்கு வண்டி ஓட்டினா தான் எங்களோட இதுவே வருமானமே வரும். ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இவங்க அப்பப்போ டோல்கேட்டில் ரேட் ஏற்றினே இருக்காங்க. எங்களால் இது சமாளிக்க முடியலண்ணே. இதுக்கு எதனா ஒன்று ரத்து பண்ண சொல்லி கவர்மெண்ட் எதனா இது பண்ணணும். அப் அண்ட் டவுன் திருவண்ணாமலை போய் வரதுக்கு 240 ரூபா ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு டீசல் விலையும் ஏறி போச்சு. இப்போ டோல்கேட்டும் விலை ஏற்றிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் போகிறது அங்கங்கே எங்களுக்கு செலவும் இருக்குது. இங்கே டோல்கேட்டு வசதியும் இல்லை. ஒரு வண்டி பார்க்கிங் இதுவும் கிடையாது. டோல்கேட் மாரியும் இல்லை, ஏதோ காட்டுக்குள்ளே போட்டு வசூல் பண்ணுற ஒரு இது மாரி இருக்குது. ஒரு 2 வழிச்சாலைக்கு இந்த டோலை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. இது ஒரு 4 வழி சாலையாக மாற்றினாலும் பரவாயில்ல. இதை யாருமே ஒரு அரசியல்வாதி யாருமே கண்டுக்கிறது இல்லை. இதுக்கு ஒரு 4 வழிச்சாலையாகவும் இந்த டோலோடைய ரேட்டை கொஞ்சம் கம்மிப்படுத்தினா மக்களுடைய துயரத்தை கொஞ்சம் போக்கலாம். ரோடுக்கு எந்த ஒரு பராமரிப்புமே கிடையாது. சாலையில் அதாவது டோல்கேட்டுக்கு உண்டான வசதி எதுவும் கிடையாது இந்த ரோட்டில். இந்த டோல் இப்போ எக்ஸ்ட்ரா வர டோல்கேட்டு ஏற்றிருக்கிறாங்க.